Hi guys, welcome to Detector for projects. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃப்ளேம் சென்சார் எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளேம் சென்சாரில் ஒரு ஃப்ளேமை கொண்டு பக்கத்தில் காமிச்சா எவ்வளோ ரீடிங் வருது, அந்த ஃப்ளேமோட ரீடிங் எவ்வளோ வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த ரீடிங்கை வச்சு ஒரு பஸரை அடுக்கி வைக்க போகிறோம். ஓகேவா, ஃப்ளேம் டிடெக்டர் பண்ணி அந்த ஃப்ளேம் டிடெக்டரை வச்சு ஒரு பஸரை அடுக்கி வைக்க போகிறோம். இது பேசிக்காக நம்ம ஷாப்பிங் மால்ஸு அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த இடத்துல இருக்குமா ஃப்ளேம் டிடெக்டர், அதோட பேசிக்ஸ் தான் இதில் ஒர்க் ஆகுது. இதுவும் அதுவும் ஒன்று தான். நம்மக்கிட்ட உள்ள ஃப்ளேம் சென்சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, உங்கள்கிட்ட உள்ள ஃப்ளேம் சென்சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீடிங்கை ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரீடிங்கை வச்சு நீங்கள் ஒரு ஃப்ளேம் சென்சாரோ ஃப்ளேம் டிடெக்டரோ நீங்கள் பண்ணலாம். ஓகேவா, இது 1000 வேல்யூ குறையும். உங்கள்கிட்ட இருக்கிறது கீழேருந்து மேலே கூட போகலாம், 0லேருந்து 1000 கிட்ட வர போகலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேம் சென்சாரோட சிஸ்டம் ஃபிட் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ கோடிங் எஸ்டிமேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம எப்பவும் போல் வாய்ஸ் ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு CLA.begin 9600 பட் ரேட்டு, பின் மோட் 2 பின் 13 பின் எல்இடி கொடுத்துருக்கோம். ஃப்ளேம் ஏதாச்சும் இல்லைன்னா அது லைட் எரிய மாதிரி, ஃப்ளேம் இருந்தால் 12th பின்னில் உள்ள பஸ் அடிக்கிற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். வாயில் மாடி பண்ணிகிட்டு இருக்கணும். இனிஷியல் அந்த அனலாக் ரீடு A0க்கு நம்ம VN ஃபிட் பண்ணுறோம். இந்த இடத்துல உங்கள் நேம் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் serial.println சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ண வைக்கணுமா, அதுக்காண்டி விங்கிற நேம் நம்ம இந்த A0 பிரிண்ட் பண்ண வைக்கிறதுனால இது கொடுத்துருக்கோம். டிலே 1 செகண்டுக்கு 1 டைம் பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஓகேவா, இப்போ இஃப் வேல்யூ வி வேல்யூ பெருசாக இருந்து 600க்கு சின்னதாக இருந்தால் டிஜிட்டல் ரைட், அதாவது ஃப்ளேம் காமிச்சு அது ஃப்ளேம் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா 12th பின்னில் உள்ள பஸ்ஸரை எரியணும். ஓகேவா, இல்லை அப்படின்னா டிஜிட்டல் ரைட் 13th பின். அதே நேரத்தில் 13th பின் அதாவது லைட் லோவாக இருக்கணும். serial.println சீரியல் மானிட்டர்லேருந்து பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஃப்ளேம் டிடெக்டட் அலர்ட் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா எல்ஸ், அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் ரைட் 13th பின் இருக்கா அது ஹை, அதாவது எல்இடி ஆன் ஆகிருக்கணும். டிஜிட்டல் ரைட் 12th பின் இருக்கா அந்த பஸர் பின் அது லோவில் இருக்கணும். இல்லைன்னா இது ஆன் ஆகணும், இது ஆஃப் ஆகணும். ஓகே, இவ்வளோ தான் கோடிங் எக்ஸ்பிளனேஷன். இந்த ப்ராஜெக்ட் இப்போ கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைலிங் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்டோட அந்த சர்க்யூட்ஸ் அந்த இதோட இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பிளாகில் கொடுத்துருக்கோம். அந்த பிளாகோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ கம்பைல் ஆகிட்டுருக்கு. கம்பைல் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது. டன் கம்பைலிங். அப்போ ப்ரோக்ராம் கரெக்டுன்னு இருக்கும். இப்போ நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு. ரன் அப்லோட். ஓகேவா, இப்போ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். ஓகேவா, இந்த ப்ராஜெக்டில் நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கோட இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோம்னா டூல்ஸ் போயிடலாம். டூல்ஸ் போய் சீரியல் மானிட்டர் நம்ம கிளிக் பண்ணோன்னே அதோட ஃப்ளேமோட ரேட் 9080. சீரியல் நார்மலாக இதை டிடெக்ட் ஆகிறது அவ்வளோ டிடெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு லைட்டர்கிட்ட போய் ஃப்ளேம் டிடெக்ட் பண்ண வைப்போம். கொஞ்சம் தள்ளி இருந்து வைப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து அப்படியே பக்கத்தில் கொடுக்குவோம். அது 600க்கு கீழே போகும்போது ஃப்ளேம் டிடெக்டர் அதோட வேல்யூ ஓகேவா எவ்வளோ வேல்யூ டிடெக்ட் ஆகுதுங்கிறத பிரிண்ட் பண்ண வைக்கிது. இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். 376 இந்த பக்கத்தில் போனால் அப்படியே தூரம் பின்னாடி கொண்டு போக அது கம்மியாகி ஆட்டோமேட்டிக்காக நார்மல் வேல்யூக்கு வந்துடும். ஓகேவா, இதான் நம்ம நீங்கள் பார்த்த ப்ராஜெக்ட். இது மூலிமா நீங்கள் ஒரு ஃப்ளேம் டிடெக்டர் நீங்கள் ஒரு வீட்டுக்கு கூட ஃபிட் பண்ணிக்கலாம், அப்பார்ட்மெண்ட் ஃபிட் பண்ணலாம். இது ஒரு ப்ராஜெக்டும் செய்யாமல் ப்ராடக்டாக கூட நீங்கள் செஞ்சு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹவுசஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இதான் நம்ம நீங்கள் பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.